காக்குமே. மதிரிக குணசக்தாம் பந்த கிருத்தேஸ்வசக்தாம் त्वमृत कृतुबरुन्दे भक्तियोगस्तु सक्तिं मगधनुकमलभ्यां भक्तिरेवाध्रसाद्यां कपिलतनुरिति त्वं தேவகூத்யைர்ஞகாதீஹ. நாராயணியத்தினுடைய 15வது தசகத்துல உயர்ந்த முதல் ஸ்லோகத்தை கபில வாசுதேவனுடைய ஒரு உபதேசமாக நாராயணியத்தில் ஆரம்பிச்சிருக்காரு நாம சிரவணம் பண்ணிட்டு இருக்கோம். அதே சமயத்துல நாம் தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய திருக்கோயில் நாமக்கல் மாவட்டத்தில் நாமக்கல்லேருந்து சுமார் 19 கிலோமீட்டர் தூரத்திலேயும் கரூரில் இருந்து வாங்கல் பாலம் வழியாக சுமார் 13 கிலோமீட்டர் தூரத்திலேயும் அமைந்திருக்கக்கூடிய மோகனூர், அந்த மோகனூர் ரயில் வண்டி நிலையத்திலிருந்து சுமார் 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கக்கூடிய கல்யாண பிரசன்ன வெங்கட்ரமண சுவாமி சம்மோகன கிருஷ்ணன் திருக்கோயிலிலே இப்போது நாம் வலம் வர ஆரம்பித்து உள்ளோம். சக்கரத்தாழ்வாருடைய உயர்ந்த திவ்ய தரிசனத்தை நாம் அடைந்தோம். இந்த எம்பெருமானுக்கு இங்கு தினமுமே அபிஷேகமானது நடைபெறுகின்றது, பிரதோஷத்தில் விசேஷமான பூஜை நடைபெறுகின்றது என்பது சக்கரத்தாழ்வாருடைய ஒரு விசேஷம். இதோ கோஷ்டத்தை நாம் வலம் வர ஆரம்பித்து விட்டோம். முதலிலே சிந்தாமணி கணபதியாக நமக்கு அழகான ஒரு திவ்ய தரிசனமானது கிடைக்கின்றது. அதற்கு அடுத்தாற் போல் கோஷ்டத்திலே லக்ஷ்மி வராக பெருமாள் லக்ஷ்மியை மடியிலே அமர்த்தி கொண்டு 4 திருக்கரங்களிலே 2 திருக்கரத்தில் சங்கு சக்கரத்தை தான் தாங்கிக் கொண்டு தன்னுடைய 3வது ஹஸ்தமானது அபயகஸ்தமாக இங்கு அமைந்திருக்க லக்ஷ்மியை அரவணைத்துக் கொண்டு தான் திவ்யமான காட்சியை அளிக்கின்றார். எந்த வராகவதாரத்தினுடைய பெருமைகளை எல்லாம் நாம் கடந்த பல பகுதிகளிலே அனுபவித்தோமோ அந்த வராக சுவாமியினுடைய திவ்ய தரிசனத்தை மீண்டும் நாம் அடைந்து விட்டோம். இவருக்கு புதன்கிழமைகளிலே துளசியால் விசேஷமான அர்ச்சனைகள் செய்யப்பட்டு பாசி பயரானது நைவேத்தியமாக சமர்ப்பிக்கப்பட்டு அனைவருக்கும் வியாதி நிவர்த்திக்காக இங்கே அளிக்கப்படுகின்றதாம். இதோ அடுத்ததாக லட்சுமி நரசிம்மர் நமக்கு தரிசனத்தை அளிக்கின்றார். அவரும் அமர்ந்த திருக்கோலத்திலே மடியிலே லட்சுமியை அமர்த்தி கொண்டு சங்கு சக்கரங்களோடும் லட்சுமியை அரவணைத்துக் கொண்ட திவ்ய திருக்கரங்களோடும் நமக்கு காட்சியளிக்கக்கூடிய இந்த சுவாமி மூலமூர்த்தியாகவும் இதோ உற்சவமூர்த்தியாகவும் நமக்கு காட்சியை அளிக்கின்றார். உற்சவரும் மூலவரை போன்றே மடியிலே லட்சுமியை அமர்த்தி கொண்டு அபயகஸ்தங்களோடும் சங்கு சக்கரங்களோடும் நமக்கு திருவடி சேவையை அளிக்கின்றார். இந்த மூலமூர்த்திக்கு இங்கு பிரதிமாதம் சுவாதி நட்சத்திரத்திலே திருமஞ்சனமானது நடைபெறுகின்றதாம். அது மட்டுமல்ல, வளர்பிறை தேய்பிறை பிரதோஷங்களும் இவர் திருமஞ்சனம் கண்டருளி வரப்பிரசாதியாக இங்கு சேவை சாதிப்பது நமக்கும் தரிசனத்தை அளிப்பது நாம் செய்த பாக்கியம். அதற்கு அடுத்தாற்போல் இதோ லக்ஷ்மி ஹயக்ரீவனுடைய திவ்ய தரிசனம். ஒரே இடத்திலே கோஷ்டத்திலே அடுத்தாற்போல் லக்ஷ்மியை மடியிலே தாங்கிக் கொண்டு வராகனாகவும் நரசிம்மனாகவும் அயக்ரீவனாகவும் காட்சியளிக்கக்கூடிய திவ்ய தரிசனத்தை நாம் அடைந்து கொண்டிருக்கின்றோம். இந்த லட்சுமி அயக்ரீவர் பெருமாளுடைய விமானத்திற்கு கீழே தான் சேவையை கோஷ்டத்திலே அளித்துக் கொண்டிருக்கின்றார். மடியிலே தான் லட்சுமியை அமர்த்தி கொண்டு உயர்ந்த ஏலக்காய் மாலைகளை தான் சார்த்தி கொண்டு அழகாக மூலமூர்த்தியானவர் அபயகஸ்தத்தை நமக்கு அளித்தாலும் அதே ரூபத்திலே இங்கு உற்சவமூர்த்தியானவர் தன்னுடைய வலது திருக்கரத்திலே சின்முத்திரையை தான் தாங்கிக் கொண்டு மடியிலே லட்சுமியை அமர்த்தி கொண்ட உற்சவமூர்த்தியினுடைய திவ்ய தரிசனத்தையும் நாம் அடைகின்றோம். ஞானத்தை அளிக்கக்கூடிய லக்ஷ்மி அயக்ரீவர். அதனால்தான் இந்த மோகனூர் கஷேத்திரத்திலே ஒரு பெரிய விசேஷம். சைவ மாத்வ வைணவ ஒத்துமைக்கு ஏற்றாற்போல் காவிரி கரையிலே 3 திருக்கோயில்கள் இங்கே அமைந்திருக்கின்றன. அச்சல தீபேஸ்வரராக இங்கு ஈஸ்வரனுடைய திருக்கோயில், பகவான் மோகனாவதார திருக்காட்சியோடு அவருக்கு இங்கு காட்சி அளித்தாராம். அதனால்தான் ஈஸ்வரனுக்கு காட்சி அளித்ததால் இங்கு மோகனூர் என்று மோகனாவதாரத்தால் பெயர் பெற்றது. அதே போன்று இப்போது லட்சுமி அயக்ரீவரை மூலவராகவும் உற்சவராகவும் நாம் தரிசித்துக் கொண்டிருக்கின்றோமே, இதே அயக்ரீவ மூர்த்தி ஸ்ரீ ராகவேந்திர சுவாமியினுடைய 700 பிருந்தாவனங்களிலே ஒரு பிருந்தாவனமானது மோகனூர் பெருமாள் கோயிலுக்கு பக்கத்திலேயே காவிரி நதிக்கரையிலே அமைந்திருக்கின்றது. அதனுடைய அந்த முகப்பிலே நாம் தரிசித்தோமே ஆனால் சாட்சி ஹயாஸ் யோஸ்திரகி என்று இந்த ராகவேந்திரரை தரிசிப்பவர்களுக்கு
லக்ஷ்மி அயக்ரீவரானவர் சகல அருளையும் அருள்வார் என்ற ஒரு வைபவமானது இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது. இதோ அந்த ராகவேந்திர சுவாமியினுடைய திவ்ய ஹாரத்தையும் அந்த பிருந்தாவனத்திலே சற்றென்று நாம் அடைந்துவிட்டு இங்கு பெருமாள் கோயிலிலே நாம் லக்ஷ்மி அயக்ரீவரை தரிசிப்பதற்கு திரும்பிவிட்டோம். மூல உற்சவமூர்த்தியாக நமக்கு அவர் காட்சியளிக்கின்றார். அதே போன்று விஷ்ணு துர்க்கையானவள் சங்கு சக்கரத்தை தான் தாங்கிக் கொண்டு அஷ்டமி ரோகிணிலே திருமஞ்சனங்களை தான் ஏற்றுக்கொண்டு காட்சியளிக்கக்கூடிய அழகான ரூபத்தோடு கோஷ்டத்திலே இருக்கக்கூடிய இந்த திவ்ய தரிசனத்தோடு நாராயணியத்திற்கு நாம் திரும்பிவிட்டோம். தேவகூதியான தாயார் தன்னுடைய மகன் பரமாத்ம ஸ்வரூபமான கபிலவாசுதேவன் தெரிஞ்சுண்டு அவனை எதிர உட்கார வச்சு நமஸ்காரம் பண்ணிண்டே, கபிலா, வாழ்க்கையினுடைய தத்துவங்களை எல்லாம் நீ எனக்கு உபதேசம் பண்ணணும். நீ இன்னைக்கு பண்ணக்கூடிய ஒரு உபதேசமானது எந்த யுகத்திலையும் பாமர மக்களாலும் கடைபிடிக்கக்கூடிய ஒரு சாதனமாக இருக்கணும். எல்லாரும் கரையேற வேண்டிய ஒரு வழியை நீ சொல்லணும். ஏன்னா நீ பரமாத்ம ஸ்வரூபம்னு நான் தெரிஞ்சுட்டேன், உன்னால முடியாதுன்னு நீ சொல்ல முடியாதுன்னு சொல்ல. கபில வாசுதேவனும், அம்மா எனக்கு ஏற்கனவே அப்பாவே என்னிடத்துல உத்தரவு கொடுத்துட்டு போயிருக்கார், உங்களுக்கு நான் நல்ல மார்க்கத்தை காட்டணும்னு. கவலைப்பட வேண்டாம், வாழ்க்கையினுடைய எளிமையான முறைகளை நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்கு? வாழ்க்கையில எந்த உபதேசத்தை பெறணும்னு நீங்க விரும்புறேன், உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகத்தை நீங்க கேட்கலாம்னு கபில வாசுதேவனான குருவாயூரப்பா தாங்கள் சொல்ல ஆரம்பிச்சேள். உடனே அழகா தேவகூதியானவள் கேட்டார், எந்த விதமான தயக்கமும் இல்லாம ஆச்சரியமான கேள்வி. மதிரிக குணசக்தாம் பல்த கிருத்தே ஸ்வசக்தாகம் त्वमृत कृत परुते பக்தி யோகஸ்து சக்தியம். கபிலா, ஒரே ஒரு சந்தேகம். இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் படைப்பதற்கு காரணமாக இருந்த ஆதி மூலமான மூலப்பொருள் நீதானே? நீதான பிரம்மாவை கூட்டு உலகத்தை படைக்க சொன்னேன், அதன் மூலமாகத்தானே எல்லாரும் வந்தா? ஆமாம்மா, அதுல என்ன ஒரு சந்தேகம்? பிரபஞ்சத்தை தடைக்க சொன்னது நான் தான். கபிலா, இன்னும் ஒரு சந்தேகம். காடு, மேடு, பள்ளங்கள், கடல்கள், நதிகள், நதங்கள், செடி கொடிகள், பிராணிகள், பட்சிகள், மிருகங்கள், நர, சுர, கருட, கந்தர்வ, வித்யாதர, யக்ஷ, கிண்ணர, கிம்புருஷ, மனுஷியாளான நாங்க எல்லாரையும் படைச்சது நீதானேன்னு திருப்பி கேட்டாளாம். சிரிச்சார் கபிலர். அம்மா, நீங்க தான் எல்லாத்தையும் படைச்சாயேன்னு கேட்டால் ஒத்துட்டேன். இவ்வளவு அதை பிரிச்சு 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 சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. சேத்தன அச்சேதன வஸ்துக்கள் எல்லா படைப்புக்கும் நான் தான் காரணம். இதெல்லாம் இவ்வளவு பெரிய சந்தேகமா கேட்க வேண்டிய அவசியம் என்ன? கபிலா, இவ்வளவு பேரை நீ படைச்சே, மனுஷனையும் படைச்சையே, பூலோகத்துல மனுஷியாளுக்கு இந்த படைப்போட நீ நிறுத்தின்னு இருக்க கூடாதா? இதோட நீ சுகத்தை ஏன் படைச்ச? சுகத்தை படைச்சே ஒருத்தனுக்கு அந்த சுகம்ன்ற ஒரு படைப்போட இருந்திருக்க கூடாதா? சுகத்தை படைச்ச நீ துக்கத்தை ஏன்பா படைச்ச? ஒரு மனுஷனை சுகமா வைக்கிற, ஒரு மனுஷனை கஷ்டத்தோட வைக்கிற. அதே போல சந்தோஷத்தை படைச்ச நீ துயரத்தை ஏன் படைச்ச? ஆரோக்கியத்தை படைச்ச நீ, மனிதர்கள் ஒன்னால் படைக்கப்பட்டவர்கள் தானே, அதுல என்ன உனக்கு ஒரு வித்தியாசம், ஒரு வஞ்சனை? ஆரோக்கியத்தை படைச்ச நீ வியாதியை ஏன் படைச்ச? ஐஸ்வர்யத்தை படைச்ச நீ தாரித்ரியத்தை நீ ஏன் படைச்ச? இதுக்கெல்லாம் எனக்கு சந்தேகம். காரணம் தெரியணும். ஒரே சுகமா இருந்தா எல்லாரும் வாழ்க்கையில சுகமா இருப்பா, அவனுக்கு இந்த ஆசையே வளராது. ஒரே மாதிரி தன்மையோட இருக்கலாமே. பல பேரை பணக்காரனாகவும் பல பேரை ஏழையாகவும் படித்தவனாகவும் படிக்காதவனாகவும் உன்னுடைய படைப்புக்குள்ளேயே ஏன் இத்தனை ஒரு வித்தியாசம்? அதை எனக்கு நீ உபதேசம் பண்ணியே ஆகணும். சுகதுக்கங்களுக்குண்டான ஒரு காரணத்தை நீ சொல்லியே ஆகணும்னு சொன்னாராம். அப்பதான் கபில வாசுதேவன் சொன்னார், அம்மா, மதிரிக குணசக்தாம் பல்த கிருத்தே ஸ்வசக்தாகம். நான் ஒரே ஒரு இத்தனை கேள்வி கேட்டேலே, நான் ஒன்னு உங்களுக்கு சொல்லட்டுமா? நீங்க இப்ப என்ன ஒரு வார்த்தை கேளுங்க, ஆகாசத்துல எத்தனை நட்சத்திரம் இருக்குன்னு கேளுங்க, அடுத்த செகண்ட் என்னால பதில் சொல்ல முடியும். யாருக்கும் பதில் சொல்ல முடியாது ஆகாசத்துல எத்தனை நட்சத்திரம் இருக்குன்னு கேட்டா. அப்படியே ஒருத்தன் பதில் சொன்னாலும் அந்த விடை சரியானதான்னு உலகத்துல உங்க மனுஷியாளால கண்டுபிடிக்க முடியாது. ஆக ஆகாசத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் கேளுங்க சொல்றேன். கடல்ல உட்கார்ந்து
இன்னைக்கு எத்தனை அலை வந்தது, எத்தனை அலை பின்னாடி திரும்பி போச்சு, அதுல பெரிய அலை எவ்வளவு, சின்ன அலை எவ்வளவுன்னு சொல்லுங்க. யோஜனை பண்ணாம அடுத்த வினாடி நான் பதில் சொல்றேன். நீங்க உட்கார்ந்து இருக்கிற சமுத்திர கரையில இருக்கிற மணல் எத்தனை இருக்குன்னு கேளுங்க, சற்று நான் பதில் சொல்றேன். இப்ப கேள்வி கேட்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்துல ஜனனம் எவ்வளவு நடந்தது, உலகத்துல மரணம் எவ்வளவு நடந்தது அப்படின்னு கேளுங்க, அதுக்குண்டான நான் பதில சொல்றேன். ஆனா அம்மா, நீங்க இப்ப ஒரு கேள்வி கேட்டாலே, உலகத்துல சுகத்தையும் துக்கத்தையும் நீ ஏன் படைச்ச அப்படின்னு. அந்த சுகத்தையோ துக்கத்தையோ நான் படைக்கலமா, உங்களுடைய படைப்பது. சுகமோ துக்கமோ அது ஒரு உணர்வு பூர்வமாக நீங்க ஏற்படுத்தினதே தவிர மதிரிக குணசக்தாம் பந்த கிருத்தேஸ்வசக்தாம். ஒரு பந்தம், அந்த ஒரு பாசத்தினால நீங்க சுகதுக்கத்தை உண்டாக்கின்றே தவிர நான் சுகத்தையோ துக்கத்தையோ படைக்கவே இல்லை. இட் வாஸ் மோர் ஃபீலிங் தென் எ ஃபேக்ட்னு சொன்னாராம். அதாவது என்ன அர்த்தம், உங்களுக்கு மனிதர்களான தேவகூத்தி உடனே சொன்னா எனக்கு புரியல, என்ன அவ்வளவையும் நீ படைச்சேன்னு ஒத்துண்ட, வாழ்க்கையே சுகதுக்கத்துல உழண்டு இருக்கு, அதை நீ படைக்கலன்னா என்ன அர்த்தம், அப்ப நாங்க எப்படி படைச்சோம்னா. அப்ப கபில வாசுதேவன் சொன்னார், அம்மா சுகம் துக்கம்ன்றது காலத்திற்கு தகுந்தாற் போலும், சூழ்நிலைக்கு தகுந்தாற் போலும், வசிக்கக்கூடிய இடத்திற்கு தகுந்தாற் போலும், வயதிற்கு தகுந்தாற் போலும் மனிதர்களான நீங்களே அந்த சுகத்தையும் துக்கத்தையும் மாத்தி மாத்தி ஏத்துக்கிறேன். ஒரு காலகட்டத்தில் ஒருத்தனுக்கு ஒரு விஷயம் பிடிக்கிறது, அதே விஷயம் மற்றொரு காலகட்டத்தில் அவனுக்கு பிடிக்காம போயிடுறது. ஒரு தேசத்துல ஒரு விஷயம் பிடிக்கிறது, மற்றொரு தேசத்துக்கு போனா அந்த விஷயம் அவனுக்கு துக்கமா இருக்கு. அறிந்தவரை சுகமா இருக்கு, அறியாத போது அது கஷ்டமா மாறி போயிடுறது. அதே அறியாத போது ஒரு வஸ்து சுகமா இருக்கு, அது அறியச்சே அவனுக்கு அது கஷ்டமா போயிடுறது. ஆக பலவிதமான ஒரு வித்தியாசங்களால ஒரு பொருள் பேர்ல இருக்கக்கூடிய ஒரு பந்தபாசம்ன்ற ஒரு ஆசையினால நீங்களா இதை ஏற்படுத்திக்கிறதே தவிர மதிரிக குணசக்தா பந்த கிருத்தேஸ்வசக்தா. அம்மா ஒன்னே ஒண்ணு நீங்க தெரிஞ்சுக்கணும், பந்தம்ன்றது வேற, அதிலேந்து விடுதலையை கொடுக்கிறது தான் மோட்சம்ன்றது. ரொம்ப சூக்ஷ்மமான விஷயம். கபில வாசுதேவனுடைய சம்வாதம் இருக்கே, உன்னிப்பா நம்ம கவனிச்சு கேட்டா தான் தெரியும். பல வேதாந்த விஷயங்களை 10 ஸ்லோகத்துல பட்டத்ரி நாராயணியத்துல அடக்கிறாராம். கபில கீதைன்னு பேரு இதுக்கு. பகவான் கண்ணன் சொன்னது இருக்கே, அதுக்கு பகவத்கீதைன்னு பேரு. 18 அத்தியாயம் அது. ஆனா இங்க கபில வாசுதேவன் சொன்னது கபில கீதை, கண்ணன் சொன்னது அர்ஜுனனுக்கு. கபில வாசுதேவன் சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறது தாயாரான தேவகூதிக்கு. பந்த கிருத்தேஸ்வசக்தாக, பந்தத்தை விடணும்ன்றார். அந்த பந்தம்னா என்ன, அதை விடுதலை அடைய வேண்டிய வழி என்ன, பக்தி மார்க்கம் என்னன்னு கேட்கிறார். அது என்னன்ற விஷயங்களை தொடர்கிறார் கபில வாசுதேவன். எவ்வாறு தொடர்கிறார் என்ற ஒரு வைபவங்களை இந்த சம்மோகன கிருஷ்ணர் ஆலயத்தின் மற்ற சன்னதிகளுடைய திவ்ய தரிசனத்தோடு தொடர்ந்து கேட்கலாம். கிருஷ்ணாய துப்யம் நமகா.